மதுரை பைபாஸ் ரோடு பகுதியில் காவல்துறை பாதுகாப்புடன் ஆக்கிரமிப்புகள் அகற்றும் நெடுஞ்சாலைத்துறை நடவடிக்கை. மதுரை பைபாஸ் ரோடு பகுதியில் குரு-தியேட்டர் சிக்னல் முதல் பழங்கானத்தம் வரை உள்ள பகுதிகளில் சாலையின் இரண்டு புறங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்ற வேண்டுமென்று மதுரை மாவட்ட ஆட்சியருக்கு பொதுமக்கள் மூலமாக வந்த புகாரின் பேரில் மதுரை மாவட்ட ஆட்சியரின் உத்தரவின்படி நெடுஞ்சாலைத்துறை மதுரை தெற்கு பிரிவு கோட்ட பொறியாளர் மோகன்காந்தி ஆணைக்கிணங்க உதவி கோட்ட பொறியாளர் சுகுமார் தலைமையில் மதுரை பைபாஸ் சாலையில் இன்று குரு-தியேட்டர் முதல் பழங்கானத்தம் வரை கடைகளின் முன்பு நீட்டிவிடப்பட்டிருந்த பந்தல், விளம்பரபதாகை உள்ளிட்ட ஆக்கிரமிப்புகளை ஜேசிபி இயந்திரம் மூலம் அகற்றப்பட்டது. மேலும் குரு-தியேட்டர் முதல் பழங்கானத்தம் வரை சாலையின் இரண்டு புறங்களிலும் போக்குவரத்திற்கு இடையூறாக உள்ள ஆக்கிரமிப்புகள் முழுமையாக அகற்றப்பட்டு வருகிறது. மீண்டும் கடைகளுக்கு முன்பு ஆக்கிரமிப்பு மேற்கொண்டால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் மேலும் தொடர்ந்து ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என்றும் அதிகாரிகள் எச்சரிக்கை விடுத்தனர். இந்த ஆக்கிரமிப்புகள் அகற்றும் பணியில் நெடுஞ்சாலைத்துறை உதவி பொறியாளர் சாலஸ், நெடுஞ்சாலைத்துறை சாலை ஆய்வாளர் செல்லப்பாண்டி, மதுரை மாநகர் கரிமேடு போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தங்கமணி, போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் சந்தனகுமார் மற்றும் மதுரை எஸ் காலனி சட்ட ஒழுங்கு காவல் உதவி ஆய்வாளர் அமலன் தலைமையில் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். ஃபோன் பண்ணியிருக்காங்களா? மதுரையில் ஒரே நாளில் 200க்கும் மேற்பட்ட வழக்குகள் பதிவு செய்து அபராதம் விதித்த போக்குவரத்து காவல்துறை. மதுரை பைபாஸ் ரோடு பகுதியில் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி நடைபெற்றது. அப்பொழுது அப்பகுதியில் போக்குவரத்து விதிகளை மீறி நிறுத்தப்பட்டிருந்த 200க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு கரிமேடு போக்குவரத்து காவல்துறையினர் அபராதம் விதித்தனர். இதில் 50க்கும் மேற்பட்ட வழக்குகள் பைபாஸ் ரோடு பாண்டியன் கார்ஸ் நிறுவனத்தின் வாகனங்களுக்கு விதிக்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. உள்ளூர் செய்திகள் முதல் உலகச் செய்திகள் வரை தெரிந்து கொள்ள மதுரை முரசு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.